ஆனால் இவ்வளோ ஹெல்ப் பண்ணது எல்லாமே நான் தான். இந்த பிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சாருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். ஆனால் சார் எனக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு நன்றி கூட சொல்லலை. நான் தான் கூப்பிட்டு நீ ஏறி வந்தா உன்னை இட்டு போய் விட்டு போல ஃபோட்டோ காமிச்சல சார் ஃபோட்டோ காமிச்சல போலாமா வீட்டுக்கு போலாமா. நான் இது அஜித் சார் மேலே வச்ச ரொம்ப பாசத்தினால தான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஓகேங்களா, இவங்க அனில் மேலேயும் அனுப்குமார் மேலேயும் பாசத்தில் நான் பண்ணல. அவங்க ஒரு கேரக்டர். ஓகேங்களா, 50% மனுஷன் 50% மனுஷனே கிடையாது அவங்க. ஓகேங்களா, அண்ணன் தம்பி 2 பேரும் இப்போ விட்டு காணா போச்சு. அதுலேருந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அனில்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, நம்ம வீட்டில் ஒரு பையன் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் ஹெல்ப் பண்ணதுக்கு வேறு யாருக்கும் போயிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. இதுமாரி அனில்குமார் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கார்த்திக் வீட்டுக்கு வாங்க, ரொம்ப தேங்க்ஸ், வாங்க இதுமாரி ஒரு லஞ்ச் சாப்பிட்லாம், எதுவுமே தேங்க்ஸ் கூட சொல்லலை. ஓகேங்களா, அவர் அவர் கண்டுபிடிச்சா மாரி அவர் இது பண்ணிக்கினார். ஆனால் இதில் எல்லாமே கண்டுபிடிச்சது நான் தான். அது அந்த நாயோட பிட்டு நேமு அதுக்கு தெரியும் நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன்னு. ஒரு 10 ரூபா கூட அவர் செலவு பண்ண மாட்டார். ஆனால் எல்லாமே நான் தான். ஆட்டோக்கு எல்லாமே நான் தான். சாப்பாடுலேருந்து எல்லாருக்கும் போகிறவங்க எல்லாருக்கும் நான் தான் செலவு பண்ணேன். இதுமாரி எனக்கு இதுமாரி நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு எந்த பலன்கள் தான். நான் இது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவரை அசிங்கமாக திட்டேன். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. சாரு அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நான் அவங்க ஃபேமிலிக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்களால எனக்கு எந்த பலனும் கிடையாது. எனக்கு சார் ஆக்டர் அஜித்குமார். ஆக்டர் அஜித்குமாரோட தம்பியான அனில்குமார் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னதா அவர் ஆசாசையா வளர்த்துட்டு வந்த பிட்டு அப்படின்ற நாய் காணாமல் போனதா ரொம்பவே மனமுடைந்து பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் இத்தனை மாதங்களுக்கு அப்புறமா இப்போ அந்த பிட்டுவை ஒரு இளைஞர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. தான் ஆசாசையா வளர்த்த நாய் கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அனில் தரப்புல இருந்து அந்த இளைஞருக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அப்படின்னு ஆதங்கத்துல பேசியிருக்கிற இந்த இளைஞரோட வீடியோ தான் இப்போ இணையத்துல காட்டு தீயா பரவி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம்.